சஞ்சீவ், நீயும் அபியும் நல்லா வாழணும். அந்த அபிய கைவிட்டுறாத. கணேசரே, கணேசா, என்னாச்சு? கணேசா, டாக்டர், டாக்டர், என்னாச்சு? கணேசா, நீங்க எப்படி வாங்க. சஞ்சீவ பாத்துட்டு வர. சஞ்சீவா? அவரு பாண்டியமா? ஐயோ இல்ல சார், அவன் பாண்டி இல்ல, சஞ்சீவ். சஞ்சீவ், நீ என் புருஷன் தானே? புருஷன் சொல்லாம வேற எப்படி சொல்றது? ஒரு தடவை புருஷன் சொன்ன கழுத்தை திரும்பி கொண்டு போடுவேன். நீ கொன்னாலும் பரவாயில்ல, நீ என் புருஷன் தான், அதுதான் உண்மை. எனக்கு பொறுக்க போற புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நீ தான் என் சஞ்சீவ். நீ என் கூட வராம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். நீ கண்டிப்பா என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்ப. நம்ம ஒன்னா சேர்ந்து வாழுவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருந்து உன்னை நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் சஞ்சீவ். நான் போறேன். என்னங்க, இந்தாங்க காஃபி. மா மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. சரிப்பா, காஃபி சாப்பிட்டு போ. கொஞ்சம் ஏறி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன். மா, அபியே வந்திருக்கா? வா அபி, வாடா காலே. என்ன அபி, சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்க? போன வேலை முடிஞ்சதா? ஆமா, நீ காளி எங்க பார்த்த? அபி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் டெல்லியில சஞ்சீவ பார்த்தேன். என்ன அபி சொல்ற? சஞ்சீவ பாத்தியா? அவன் டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக தானே நீ டெல்லிக்கு போன? ஆமா, நான் சஞ்சீவோட டெத் சர்டிபிகேட் வாங்க தான் டெல்லிக்கு போனேன். போன இடத்துல சஞ்சீவ நான் உயிரோட பார்த்தேன். சஞ்சீவ் சாகல அத்தை, உயிரோட தான் இருக்கான். அபி, நீ சொல்றது உண்மையா? சஞ்சீவ் உயிரோட தான் இருக்கானா? இப்ப எங்க அவன் வந்திருக்கானா? சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ் உயிரோட தான் இருக்கான். ஆனா
நம்ம சஞ்சீவா இல்ல, பாண்டியா இருக்கான். பாண்டியாவா? என்ன அபி சொல்ற நீ? டேய், என் மாமன் தான் சஞ்சீவ் இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? எனக்கு தெரியும், இங்க நிக்கிறது ஏன் சஞ்சீவ் தான். இதை என் மனசு சொல்லுது, என் வயித்துல இருக்கிற குழந்தைய சொல்லுது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என் புருஷன் சஞ்சீவும் நீங்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? முத்தழகு நீங்கன்னு நினைச்சுதான் சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உறுதியா இருக்கா. நீங்க வாங்குங்க, நம்ம மண்டபத்துக்கு போய் சஞ்சீவுக்கு என்ன உண்மைங்கிறத நிரூபிப்போம். அண்ணன் விளையாடாதீங்க அண்ணன், பாண்டி எங்கன்னு சொல்லுங்க. உன் பின்னாடியே பாண்டி நிக்க வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்ட நான் என்னமா சொல்ல முடியும்? சஞ்சீவ நல்லா பாத்துக்கோ. நான் போறேன். என் வாழ்க்கைய என்னால காப்பாத்திக்க முடியல அத்தை. என் சஞ்சீவ நான் இழந்துட்டேன் அத்தை. சஞ்சீவ் உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல அவனுக்கு நம்மள பத்தின நினைவு இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல. அழாத அபி. மலையில இருந்து விழுந்த சஞ்சீவ் சாவோட விளிம்பு வரைக்கும் போய் திரும்ப உயிரோட வந்ததே உன் கூட வாழ்றதுக்கு தான். நம்ம சஞ்சீவ் நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டான். நான் அவன்கிட்ட போய் பேசுறேன், அவனுக்கு புரிய வைக்கிறேன். சஞ்சீவ் என் பேச்ச கேட்டு நம்ம கூட வந்துருவான் பாரு. வேண்டாம் அத்தை. ஏன் அபி? காலம் கடந்து போச்சு அத்தை. எப்போ சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே சஞ்சீவ் நான் திரும்ப கூப்பிட முடியாத தூரத்துக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். தெரிஞ்சோ தெரியாமலோ சஞ்சீவ் முத்தழகுக்கு புருஷன் ஆயிட்டான். இதுக்கப்புறம் நம்ம சஞ்சீவுக்கு நீ பாண்டி இல்லைன்னு புரிய வச்சா எந்த தப்பும் பண்ணாத முத்தழகு வாழ்க்கைதான் வீணா போகும். அதுக்காக நீ சஞ்சீவை இழக்க தயாராயிட்டியா? வேற வழி? விதி. நானும் சஞ்சீவும் பிரிஞ்சுதான் இருக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? என்னோட பாதி வாழ்க்கை போராட்டத்திலேயே முடிஞ்சு போச்சு. மீதி வாழ்க்கைய சஞ்சீவ நினைச்சுக்கிட்டே அவன் கொடுத்த குழந்தையோடவே வாழ்ந்துட போற. அபி, முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்த பாரு. உனக்கு பெரிய மனசு அபி. ஆனா உன் மனசு எனக்கு இல்ல. எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. பெத்த மனசு தாங்க மாட்டேங்குது. நான் என் பிள்ளைய போய் பார்க்கணும். அம்மா அழாதீங்கம்மா. அபி சொன்னதை கேட்டல. சஞ்சீவ் இப்ப பாண்டியா இருக்கான்.
அவனை இப்ப நம்ம பார்த்தாலும் அவனுக்கு நம்மள அடையாளம் தெரியாது. சஞ்சீவ் இப்போ வேற ஒரு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இனி நாம போய் அவனை பார்த்து அவன் லைஃப்ல திரும்பவும் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேணாம். ஆமா சீதா, சந்தோஷ் சொல்றது சரிதான். இப்ப போய் நம்ம சஞ்சீவை மீட் பண்றதுனால அவனுக்கு தான் பிரச்சனை. நாம போய் அவனை பார்க்க வேணாம் சீதா. நம்ம கண்ணு முன்னாடி அபி வாழ்க்கை வீணா போயிடுச்சேங்க. விடுங்க அத்தை. சஞ்சீவ் போனா என்ன, அவன் நினைவா, அவன் குழந்தை என் வயித்துல வளருது, எனக்கு அது போதும். சரி விடுங்க அத்தை. நான் சஞ்சீவ உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன், அது முடியல. ஆனா உங்களை பார்க்க நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் அபி? அத்தை, வீட்டுக்குள்ள வாங்க அத்தை. லக்ஷ்மி அக்கா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. ஆமா, இத்தனை நாள் நீ எங்க இருந்த? அதை விடுக்கா, அது பெரிய கதை. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க, என்ன பண்ற? அக்கா, லக்ஷ்மி அக்கா டெல்லியில பெரிய கிரிமினல் லாயர், உனக்கு தெரியுமா? அப்படியா லக்ஷ்மி? ஆ. அபி, லக்ஷ்மி உனக்கு எப்படி தெரியும்? சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனப்போ டெல்லியில ஒரு வக்கீல் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அந்த வக்கீல் லக்ஷ்மி அத்தை தான். நான் அத்தைய பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். லக்ஷ்மி அத்தை தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அக்கா, சஞ்சீவ் ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். நான் நினைச்சது நடக்காம ஏதேதோ நடந்து போச்சு. ஆமா, உன் குடும்பம், உன் பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒரு பொண்ணு இருக்கா. அப்படியா? உன் பொண்ணை ஒரு நாள் கூட்டிட்டு வாயேன். ம், சரி வா, உள்ள போலாம் வா. வாங்கக்கா. பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. வரேன் அபி. அபி, மாமா, என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு மாமா? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் உன் மேல இருந்த கோபத்துல உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய தடவை நடந்துக்கிட்டேன். ஆனா இப்போ நீ சஞ்சீவுக்காக தனியால பட்ட கஷ்டத்தை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஒரு பொண்ணுக்கு அந்த ஆண்டவன் இவ்வளவு கஷ்டத்தையே கொடுப்பான்னு அந்த ஆண்டவன் மேலே எனக்கு கோபம் வருது. எனக்கு உன் மேல இருந்த கோபம்லாம் போயிடுச்சம்மா. இனி உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன். சஞ்சீவ், சஞ்சீவ் உள்ள வா. உட்காரு சஞ்சீவ். என்ன சஞ்சீவ் நின்னுட்டே இருக்க? உட்காரு, உட்காரு சஞ்சீவ்.
இவர் சஞ்சீவ் சஞ்சீவ்னு கூப்பிட்டு அப்படியே பல்லெல்லாம் உடைச்சிட பாத்துக்க. தயவு செஞ்சு இனிமே அப்படி கூப்பிடாதான். நான் சஞ்சீவ் இல்ல பாண்டி. என்ன நினைவில்லையா உனக்கு? நான் ஓ அபி சஞ்சீவ். இன்னொரு தடவை புருஷன் சொன்ன கழுத்தை திரும்பி கொண்டு விடுவேன். நீ கொன்னாலும் பரவாயில்ல, நீ ஏன் புருஷன் தான், அதுதான் உண்மை. எனக்கு செத்தணும் போல இருக்கு சஞ்சீவ். எனக்கு வாழவே பிடிக்கல. என்ன மன்னிச்சு ரவி. நீ சஞ்சீவ்னு பல தடவை சொன்ன. அப்பெல்லாம் நான் உன் பேச்ச கேட்டது கூட இல்ல. ஏதோ ஒரு லூசு தான் புருஷனை தொலைச்சிட்டு இங்க என்ன வந்து புருஷன்னு சொல்லுதேன்னு நினைச்சேன். இப்ப கூட நான் சஞ்சீவ்னு என்னால உணரவே முடியல. நான் பாண்டியா தான் இருக்கேன். ஆனா கணேசன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கூட நீ சொன்னதுல உண்மை இருக்குமோன்னு தோணுச்சு. நான் சஞ்சீவ் தான் எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை பாண்டின்னு ஒருத்தன் இருந்திருப்பானோன்னு தோணுது. என்னால இப்ப எதுவுமே நம்ப முடியல. எனக்கு நானே காணல் நீரா தெரியல. என்னை சுத்தி நடக்கிற எல்லாமே குழப்பமா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அபி. நீ நல்லா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அதனாலதான் உனக்கே தெரியாம தேடி தேடி வந்து உனக்கு உதவி பண்ண. ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே என் கண்ணு முன்னாடி அந்த பாண்டியை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தன்னு வை, சத்தியமா முத்தழகு கழுத்துல நான் தாலியே கட்டியிருக்க மாட்டேன் அபி. எனக்கு உன்னை பத்தின நினைவுகள்லாம் வராட்டியும் கூட நீ சொன்னதை நம்பி நான் உன் கூட கண்டிப்பா வந்து சேர்ந்திருப்பேன். ஆனா நீ எதுவுமே பண்ணல. எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு. சஞ்சீவ், படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு சஞ்சீவ். உன்னை விட்டு நான் விலகி வந்துட்டேன். ஆனா என்னால இருக்க முடியல சஞ்சீவ். நான் இவ்வளவு நாளும் கூடவே இருந்தோம். நான் உன்னை இழந்துட்டேனே சஞ்சீவ்.